நெக்ஸ்ட் வாங்க சில்வர் குரோமேட். சார் இது எப்படி அயான்ஸா பிரியும்? வாங்க எப்படி பிரியும் பார்ப்போம். ஏஜி எப்படி பிரியும்? நமக்கு ஏஜி பிளஸ்ஸா பிரியும் பிளஸ் CrO4 2 மைனஸா பிரியும். சரி கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா இது நம்ம எழுதிருப்போம் கிறிஸ் கிராஸ் மெத்தட்ல. இந்த 2 இங்க போகும், இங்க இருக்க 1 இங்க வரும். அப்ப என்னது ஏஜி பிளஸ்ஸாவும் CrO4 2 மைனஸாவும் பிரியுது. சரிங்களா? இப்போ செக் பண்ணுங்க ஈக்குவல் கரெக்டா இருக்கா, பேலன்ஸா இருக்கா பாருங்க. இல்ல, ஏன்னா இங்க 2 ஏஜி இருக்கு, இங்க ஒரு ஏஜி தான் இருக்கு. அப்ப என்ன பண்ணுங்க, இங்க 2 முன்னாடி போடுங்க. குரோமேட் ஒன்று தான் இருக்கு, இங்கேயும் ஒன்று தான் இருக்கு, பிரச்சனை கிடையாது. நான் என்ன சொல்லியிருக்கேன், நமக்கு கான்சென்ட்ரேஷன் கொடுக்கல. அப்போ என்ன பண்ணணும், எஸ்ன்னு வைக்கணும். இங்க எத்தனை இருக்கு, 2 ஏஜி பிளஸ் இருக்கு, அப்போ 2s அப்படின்னு வைங்க. இங்க ஒரே ஒன்று குரோமேட் அயன் தான் இருக்கு, அப்போ எஸ்ன்னு வச்சுக்கோங்க. வாட் இஸ் கேஎஸ்பி? ஃபார்முலா என்னதுயா? கேஎஸ்பி இஸ் ஈக்குவல் டு என்னது, ஏஜி பிளஸ் அயான் கான்சென்ட்ரேட் இன்ட்டு குரோமேட் அயான் கான்சென்ட்ரேட். சரி, பாத்தீங்க எத்தனை இருக்கீங்க, ஸ்டாக்கியோமெட்ரி 2 இருக்கு. அப்ப என்ன பண்ணாத கோஎஃபிஷியன்ட் மேல இருந்தா 2, அது 1 தான் இருக்கு, விட்டுருங்க அப்படி. சரியா? இப்ப கவனிங்க, இதோட கான்ஸ்டன்ட் எவ்வளவு, 2s ஸ்கொயர். இது எவ்வளவு, s. அப்ப என்ன வருது, 4s ஸ்கொயர் இன்டு s. அப்ப என்ன வருது, 4s கியூப். அப்ப சில்வர் குரோமேட்டுடைய சாலிட் ப்ராடக்ட் வந்து என்னதுமா, 4s கியூப் அப்படின்றது.